வணக்கம் ஆபிரகாம். தை திருநாளாம் தமிழர்களின் இந்த வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு மதுரையை பொறுத்தவரை பொங்கல் நாள் என்று அவனியாபுரம், அடுத்த நாள் பாலமேடு, அலங்காநல்லூர் என்ற 3 நாட்கள் என்று களை கட்டும் என்று கூறலாம். அந்த வகையில் இன்றைய தினம் தை பொங்கல் திருநாளை முன்னிட்டு மதுரை அவனியாபுரம் பகுதியில் இன்று காலை 7 மணியிலிருந்து ஜல்லிக்கட்டு களை கட்டியுள்ளது என்று கூறலாம். கிட்டத்தட்ட ஏராளமான பார்வையாளர்கள் பார்த்தோகும் வகையில் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் தொடர்ந்து ஒவ்வொரு சுற்றுகளாக மாடுபடி வீரர்கள் களமிறக்கப்படுகின்றனர். ஒவ்வொரு சுற்றுகளும் 50 மாடுபடி வீரர்கள் களமிறக்கப்படுகின்றனர். ஆபாரகம் தொடர்ந்து அந்த சிறந்த மாடுபடி வீரர்கள் ஒவ்வொரு சுற்று முடிவிலும் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் இறுதி சுற்றில் அவர்களுக்கான போட்டிகள் நடத்தப்பட்டு அதில் சிறந்த மாடுபடி வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவருக்கு கார் ஒன்று பரிசா வழங்கப்பட உள்ளது. அந்த வகையில் தொடர்ந்த 3 சுற்றுகள் தற்போது வரை முடிவடைந்துள்ளது என்று கூறலாம். அந்த 3 சுற்று முடிவுகளிலும் கிட்டத்தட்ட 288 காளைகள் களம் கண்டுள்ளன. அதில் கிட்டத்தட்ட 61 மாடுகள் இதுவரைக்கும் பிடிபட்டுள்ளன என்று கூறலாம். ஏனென்றால் இந்த வாடிவாசலிருந்து வரக்கூடிய காளைகளை பிடிக்கும் இந்த மாடுபடி முற்பட்ட போதும் சில காளைகள் பிடிபடாமல் அங்கிருந்து ஓடக்கூடும். அந்த வகையில் பிடிப்பட்ட காளைகள் வரை 61 காளைகள் வரை மாடுபடி பிடிக்கப்பட்டது. அதுபோல தற்போதைய முன்னணி மதுரை அவனியாபுரம் பகுதியை சேர்ந்த கார்த்திக் இதுவரை 16 காளைகளை பிடித்து முன்னிலையில் இருக்கிறார். தொடர்ந்து அது பிரகாஷ் சோழவந்தா பகுதியில் பிரகாஷ் 6 காளைகள், சாப்டூர் பகுதியில் சேர்ந்த விக்னேஷ் 3 காளைகள், பேரையூர் பகுதியை சேர்ந்த முத்துப்பாண்டி 3, அவனியாபுரம் பகுதியில் ரிஷி 2 காளைகள், மாடக்குளம் பகுதியில் சேர்ந்த முரளி 2 காளைகள் என்று தற்போது வரை 8 பேர் அதாவது 3 சுற்று முடிவில் 8 பேர் அதாவது இந்த சிறந்த மாடுபடி வீரருக்கான தகுதி லிஸ்டில் இருக்கின்றனர். தொடர்ந்து இவர்கள் பின்பாக தொடர்ந்து 4ஆம் சுற்று நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து முடிவில் தான் தெரியும் அடுத்தடுத்துக்கு யாரு முன்கூட்டி வரப்போகிறது, யார் இந்த பரிசை தட்டி செல்ல போகிறது என்பது குறித்து தொடர்ந்து இந்த களம் காண்பில் தான் தெரிய வரும். ஆவரகம்